உங்க அத்தை பையனா? பேசாம நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ல. எதுக்கு அந்த பொண்ணு வாழ்க்கை கெடுக்குறீங்க? அதை கல்யாணம் பண்ணிட்டு வந்து பாரு, அதை 3 பிள்ளைய பெற்றுட்டு எதுக்குமா? அதான் அத்தை மகன் மாமன் பொண்ணு முறையாச்சே. பேசாம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டியது தானே. எதுக்குன்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்குறீங்க சொல்லுமா? பழகுனது உண்மை மேடம். உண்மைன்னா தப்பு இல்லை, இது தப்பு தான் மேடம். ஒருத்தரோட புருஷன். அதோட சரின்ட்டு எங்கள் ஊரோட நான் போயிட்டேன். எங்கள் மாமா எங்கள் அம்மா கூட பிறந்தவர் அங்கே வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டா. என்னை யாரும் சேர்க்க மாட்டுறாங்க மேடம். நான் கம்முன்னு தான் இருந்தேன். பழகுனது உண்மை மேடம். நான் இல்லைன்னு மேடம். நீ ஃபோனில் பேசிட்டே இருந்தியா? ஃபோனில் இப்போ நான் பேசுறது இல்லை மேம். எதுக்கா வந்த ஊருக்கு வந்து என்னை கேட்டா அப்போ கூட எங்கள் மாமி சொன்னாங்க, இல்லைம்மா தேவி அது மாதிரிலாம் இல்லை, எங்கள் கண்ட்ரோலில் தான் அவங்க கேட்குறாங்க என்ன அப்படின்னு. போயிட்டு மாமாக்கு மார்வெளி வந்துச்சு அவங்க மாமாக்கு, அதனால போயிடுச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, அவங்க கூட இருந்ததெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. நீ எதுக்கு அங்கே போய் அசிங்கப்படுத்தினேன்? அசிங்கெல்லாம் படுத்தலை மேம். நான் நல்லா தான் போனேன். கேளாவில் நான் நல்லா தான் போனேன். போய் தேவி இப்போ கூட நாங்கள் வந்து ஓடி வந்துட்டோம். தேவி பாரு என்னோட முன்னோட நீ ரொம்ப அழிச்சிட்டு சரிண்ணா மாமா என்ன திட்டுதான்னு கேட்டுச்சு. பண்ணுறாரா முந்தானத்து நைட்டு கூட என்னை வீட்டிலே சேர்க்கறது இல்லை அப்படின்னு பார்த்தா சாப்பாடு எதிர்க்க வருது. சாப்பாட்டில் ஃபோனை மறைக்குது. நானும் பார்த்தேன், என் பையனும் பார்த்தேன். அப்புறம் கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டேன். ஆமாம் அது பண்ணிக்கிறது உண்மைதான். ரீட்டாக்காவும் வேலை மேலேருந்து ஒரு 2 பேர் வந்தாங்க. அவங்க தான் எனக்கு பண்ணி வச்சாங்க கல்யாணம். நான் பண்ணது உண்மைதான். ஆவடியிலையும் அதே தான், அந்த வார்த்தை தான் சொல்லிச்சு. நான் தப்பு பண்ணேன் இல்லைன்னு சொல்ல. கல்யாணம் பண்ணிக்கல மேடம். சோத்துல முழு போஷணிக்காக ஒழிச்சு வைப்பாங்க. சாப்பாடு கையில வச்சிட்டு இருக்கேன், போனை கையில வச்சிட்டு இருக்கேன் மேடம். போனை வச்சுட்டு நான் பேசுறேன். என்னோட பேசுற முடியும் எப்படி மேடம்? தப்பு செஞ்சுனே தான் இருப்பாங்களா மேடம்? சொல்லுங்க. செஞ்சேன் எதோ இல்லைன்னு 5 வருஷமா பழக்கம் இல்லைன்னு. ஏன் 5 வருஷமா பழக்கம் தான் இல்லைன்னு மேடம். நானே இது எனக்கு தெரியும். அதுவா எனக்கு தெரியாது மேடம். நான் தெரியாதுன்னு தானே மேடம் உனக்கு புரியுதா? நீ எதுக்குமா உன் வாழ்க்கை இப்படி கெடுத்துக்கிற? உனக்கு என்ன நல்ல புருஷன் கிடைக்க மாட்டானா? அப்புறம் ஏன் இப்படி பண்ற? உடம்பெல்லாம் நல்லா தேத்திக்கிட்டு நல்லபடியா வாழக்கூடாதாம்மா? சரி. எதுக்கு கல்யாணம் ஆன ஆம்பளையோட தொடர்பு வச்சுக்கிற? இல்லைன்னா நீ உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே 10 வருஷம் முன்னாடியே. அவ்வளோ ஆசை இருக்குன்னா அவங்க போட்ட பிச்சை எனக்கு இந்த வாழ்க்கையெல்லாம். அவரை சொன்னாரு எனக்கு, அவளுங்க போட்ட பிச்சடி உனக்கு. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்பா அம்மா இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க அக்காங்கெல்லாம். நல்ல மரியாதை தான், நல்ல பேச்சு தான். இதுவே நான் நல்லா தான் பார்க்கும். ஆனால் இப்படி போகும் நான் நினச்சி கூட பார்க்கல. தப்பு இல்லைம்மா இன்னொருத்தரோட புருஷன் அப்படி பறிக்கிறது. ஆவடி ஒரு பொண்டாட்டியே பார்த்துக்க முடியல அவரால். அவரே சொல்றாரு 2 நாளைக்கு வேலை போவேன், 4 நாளைக்கு போக மாட்டேன்னு. அவங்கள குறை சொல்றதா உங்களை குறை சொல்றாதான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிட்டே இப்படி போய் மாட்டிக்கிறீங்க. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்குறீங்க. எதுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? உங்களுக்கு மாமா பண்ணி நல்லபடியா வாழ வேண்டியது தானே. பிடிக்காத கல்யாணம் பண்ணி பாரு. இந்த பொண்ணை கேளு, நான் ஒன்னும் சொல்ல மேடம். எதுக்கு தாலி கட்டி? அம்மாட்ட 20,000 கொடுத்தாங்க. நானே 1 மாசத்துக்கு முன்னே சொல்லிட்டேன் எங்கள் அம்மாட்ட, ஏமா எங்கன்னா போயிடுறேன். அதே எனக்கு இந்த பொண்ணு வேணாம், நான் எங்கன்னா போயிடுறேன். 2 மோதிரம் சைன்லாம் போட்டுருந்தேன். அப்போ புரியுதுங்களா? அப்பயே போயிடுறேன். இல்லைப்பா வேணா நாங்கள் இல்லைப்பா நீ பார்த்து இந்த பொண்ணு நீ போயிட்டா 1 லட்ச ரூபா வரதட்சணை கேட்பாங்க, நீ சொல்லாமலாம் போனான் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ண. இந்த பொண்ணோட லாஸ்ட் பொண்ணு நான் இதை பார்க்க மாட்டேன். உனக்கு அவங்ககிட்ட பேசும் போது திட்டுனுப்பேன் மேடம். என்ன திட்டுவாரு? நான் திட்டுவேன், இதுமாரி பசங்க கூட போவாத குடிக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணு. இந்த பசங்க கூட எத்தனை வாட்டி குடிப்பாரு? அவன் நினைக்கும் போது அவன் எப்பயாவது ஒரு நாள் நல்லா இருப்பான், அவன் நினைக்கும் போது அவன் குடிப்பான். அது உனக்கு பிரச்சனையா இருக்கா? ஆமா மேடம். பொறுப்பா நடந்து பாரா. நல்ல பையனா? நல்ல பையன் தான் மேடம். உனக்கு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் வேண்டாம் சொல்ற? எனக்கு குடி பழக்கம் தான் மேடம் பிரச்சனை தான். அவனுக்கு என்ன இது பண்றது தெரியல, மரியாதை கொடுக்க தெரியல. யாருக்குமே மரியாதை கொடுக்க மரியாதை கிடையாது மேடம். வேண்டாம் வேண்டாம் இல்ல. நீ உங்க அம்மாவே மரியாதை இல்லாம தான் பேசுற. அம்மா என்ன அடிக்க வராமா? எனக்கு வேண்டாம்மா. எனக்கு அடிக்க வராரா? ஆமாம்மா, அந்த மாதிரி பையனே எனக்கு வேண்டாம். அடிக்கலாம் இல்ல மேடம். அடிக்க இருங்கம்மா இருங்கம்மா. ஏன் 2 பொண்ணுங்க அடிச்சதா இல்லாத என்ன அடிக்கிறது? மேம் நான் எப்படி இருந்தாலும் கேளுங்க. அவங்ககிட்ட கேளுங்க. அடிக்க போனியா? இல்ல மேடம். நீங்க பேசாம நிக்கிறோம் மேடம். அம்மா நீங்க பேசாம. அவங்களே யாருமே இல்ல மேடம். யாருமே இல்ல. நைட்டு மேடம் வீட்டுல புள்ளிகளை வச்சுன்னு பத்துனுங்கிறப்போ 12 மணிக்கு வந்தா கூட கதவு தட்டி அந்த பெல்ல அடிச்சு இந்த பொண்ணை 12 மணி நைட்டு கூட மொட்டை மாடி கிட்டுன்னு போய்தான் அன்னைக்கு. ஒரே பிரச்சனை மேடம். 12 மணி பேசுறதே இல்ல. 12 மணில வர மாட்டான் மேடம் அவன். ஏன் வர சொன்னா?
12 மணிக்கெல்லாம் அதெல்லாம் சும்மா பேச விட மாட்டேன்றா. உன்னை எங்கன்னா இட்டுன்னு போய் விட போறா. உன்னை 10 பேர்கிட்ட விட உங்க அம்மா விடுவான்னு ஒரே பிரச்சனை. ஐயோ இந்த ஒரே பேச்சை பிரச்சனை. நான் வந்து கேட்க இந்த ஒரு முடியாதும்மா நிமிஷம் சொல்றேன் மேம். நான் வந்து குடிச்சிருந்தேன் மேம். நான் வந்து ரொம்ப இதா நான் வந்து நான் என்ன பேசுறேன் ஏம்மா, எனக்கே எங்களுக்கு தெரியல இதை மேம். குடிக்கிற எங்க பழக்கமே வீட்டுல நான் இல்லைம்மா. என்ன பேசுறேன்னு கேளுங்க மேம். எங்களுக்கு வேணாம்மா. ஐயோ, நான் இந்த 2 பொட்ட பேச்சை அவன் புள்ளைங்களை பேசுனதே கிடையாது வச்சுக்கிறேன். மேடம். நான் 2 பொட்ட புள்ளைங்களை நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு அதுக்கு நல்லா நிக்கிறேன். என் வீட்டுக்காரர் தான் நிக்கிறேன் 1 மணிக்கு மேடம். ஆமா அவங்க முடிவு பண்ணட்டுமா? வேணாம்மா, எனக்கு வேணாம்மா, தயவு செய்து என் பிள்ளை உங்க என்கிட்ட பொண்ணு இருந்து சொல்லட்டுமா? நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்ல. இல்லம்மா, அவளே வேணாண்டாமா சொல்லி. நீ சொல்லக்கூடாதுன்றல்ல. நீயும் சொல்லக்கூடாது, நானும் சொல்லக்கூடாது. அதான் வேணாம்மா, அந்த பொண்ணு எனக்கு சொல்லிட்டு அம்மா இருங்க, அவ சொல்லட்டும். அதான் அவ சொல்லட்டும். அந்த பொண்ணை சொல்லு. வேணாம் மேடம் எனக்கு. போதுமா? அப்புறம் என்னடா? அதை சொல்லிட்டேன்ல போ. விட்டுறா என்னென்ன பிரச்சனை பண்ண மாட்டாங்களா மேடம்? எந்த ஒரு பிரச்சனைக்கு வர மாட்டாங்களா? எழுதி குட்டி போட எதுக்கு வர சொல்லுங்க. மாட்டேன், எழுதி குட்டி போட எதுக்கு வர மாட்டேன். எழுதி எங்களுக்கு குட்டி. வேணாம் மேடம். நான் இத்தனை வருஷமா அவங்களை நம்பினா நான் உன்னை லவ் பண்ணேன் நானு. இத்தனை வருஷமா நான் அதுல லவ் பண்ணேன் உன்னை நானு. ஏன்னா அப்படி ஒரு சொல்லவே இல்லை. நான் அவங்களை நம்பி நான் லவ் பண்ணேன் உன்னை. ஏ, லவ்வுக்கு வேலை சொல்லுமா கிடையாது நீ. எனக்கு வந்து நீங்க லவ்வே கிடையாது. நான் லவ் பண்ணுவேன். நான் வந்து அவங்க யாருமே பேசக்கூடாது. அவங்க ரெண்டு பேரும் தான் நான் 2 பேரும் நான் பேசிதான். நான் வந்து அவங்களுக்கு பேசுப்பா, அங்க பேசு. நான் அவங்கள வச்சு நான் லவ் பண்ணேன். நான் எவ்வளவு நான் ஒன்னு வச்சிருந்தேன். எப்படி வச்சிருந்தேன்? நல்லாதான் வச்சிருந்தேன். அதுதான் நான் நான் இதுமாதிரி சொன்னேன். நான் குடிய மாட்டேன். நான் எப்படி நான் தெளிவா வந்து நான் பேசுறேன் நானு. குடிக்கிறேன்னு மட்டும் இவன் உனக்கு கிடையாது. நான் பேசுறேன். உனக்கு என்ன வேலை இருக்கு இதுல? கிடையவே கிடையாது. நீ கம்முனு நானே பேசுற கம்பெனி மாதிரி இருக்கிறேன் மேடம். நீ இவங்க 2 பேரும் தான் மேடம் இப்ப பேசுறாங்க. நீ என்ன அஞ்சு நான் வருஷமா வந்து கல்யாணம் பண்ணல நான் இவங்க. தெளிவா வந்து- எதுவுமே நம்மளுக்கு வேணாம். அந்த ஏன்னா கல்யாணம் வேணாம், எதுவுமே வேணாம். மா நான் பேசுறேம்மா. அங்க பாரு, 5 வருஷமாமா. இங்க பாருங்க பேசினேதான் சரி தம்பி, நீ அந்த பொண்ணுகிட்ட பேசு. பேசுற நீ பேசு. நான் வந்து இத்தனை வருஷமா லவ் பண்ணேன்னா உன்னை எதுனா ஒரு குறை வச்சிருந்தேன் நான். எதுவுமே இல்லை. நான் குடிப்பேன் நான். வேலை இது ஆகுது அப்படி குடிப்பேன். இந்த மாதிரி டென்ஷன் நான் உன்கிட்ட சொன்னேன். நீ என்ன சொன்ன? என்ன வீட்டை விட்டு நீ வராத அப்படின்னு அதே சொல்லி வீடியோ வந்தேன் நான். ஆமா. வெளியே போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சா? இந்த மாதிரி நான் திட்டினே இருக்கிறாங்க. நான் சொன்னேன் உன்கிட்ட. நான் என்ன சொன்னேன்னு அதை தான் நான் குடிச்சிட்டு வந்தேன். நான் சொன்னேன் உன்கிட்ட. அப்போ வந்து நான் அன்னைக்கு ஃபுல்லாக நான் குடிச்சு நான் தெளிவாக தானே இந்த மாதிரி நான் பேசியிருப்பேன். நான் வந்து உங்கள் அம்மா பார்த்தா நான் ஒரு வார்த்தை நான் பேசுவேண்ணா? அப்போ சொல்லு. அப்புறம் நம்ம எதுக்கு 2 அங்க பேரும் நம்ம பேசிப்போமே. அப்பவே உங்க அம்மா கொஞ்சிப்பாங்கல்ல நம்ம பேசுறது. குச்சாப்பத்தா உங்க அம்மா. மேம் நான் பேசுகிறேன் மேம். சும்மா இரு. உங்க அம்மா நான் அவங்க பேசும்போது முடிவு வந்து நான் என்ன பண்ணட்டுமா? நீங்க சொல்றேன்? ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சும்மா please. நம்ம அவங்க 2 பேரும் முடிவு நான் என்ன பண்ணட்டும். இல்லம்மா, சொல்லுவேன்? என் பொண்ணு அம்மா, சின்ன நீ கரெக்டா பொண்ணுமா. கவனிக்கிறது. நான் என்ன சொல்றேன்? புரிஞ்சுக்கோமா? அவங்க 2 பேரும் முடிவு பண்ணட்டும், இல்லன்னா நாளைக்கு பிரச்சனை ஆயிடும். கம்முனு, நீ என்னம்மா நீ? நீ குப்புசன் இருக்கிற, நீ வந்தீங்க. நீ என்ன குச்சு புசன்ற இங்க வந்த? உனக்கு என்ன? புள்ளைய வளர்க்க போறீங்க, கம்முனு. சொல்லிட்டேன். நல்லா கேட்டுருவான் அப்புறமா. கம்முனு இருமா. நாம 2 பேரும் பேசாம தானே இருக்கோம். அவங்க 2 பேரும் தான் பேசணும். நீ என்ன? நீ அவளை மட்டும் அடக்குற, நீங்க சும்மா இருங்க. எப்பவுமே இது சும்மா தான்மா. சும்மா இரு. அவங்க பையன் நம்ம சாப்பிட்டா பேர் நீங்க எவ்வளவு பேசிட்டோம். பேச்சு? அவங்க கேட்பாங்க, மேடம் கேட்பாங்க, எதுக்கு உட்காந்துருக்காங்க அவங்க? மேம் எனக்கு வந்து எங்க பெத்தவங்க இருந்தாவே மேம் நான் வந்து ஒழுங்காவே நான் இருக்க மாட்டேன் மேம். இவங்க பண்றது தள்ளியே சரி. இவங்களும் பேசி கொடுத்துறாங்க, இவங்களும் வாயை மூட மாட்டாங்க. நீங்களே கண்ணு முன்னாடி நான் பேசினதான் மேம் இருக்கிறேன். நான் சரி பேசு தம்பி, பேசு. இவங்க 2 பேரும் வெளியே போக சொல்லுங்க. நான் பேசுறேன். இல்ல அவங்க இருக்கட்டும், நீ பேசு. நிஜமா மேம். உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நீ 4 நாள் சாப்பிடலன்னு அழுகுறாங்க. அதுக்கோசம் நான் இருந்தேன். அதுக்கே தெரியல மேம். அது செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க பசங்களை 2 சைட்லயும். என் பொண்ணு சொல்ற பேச்செல்லாம் கேட்பாமா. எனக்காகத்தான் ஹலோ அது மோனிகா, வாங்கிட்டு பேசு, முடிவு சொல்லு. நான் இனிமே நான் எதுவும் தப்பு நான் குடிச்சேன் நீ சொல்றேன். நீ நான் இனிமே நான் சத்தியமா நான் குடிக்க மாட்டேன். நான் எவன் வாங்கி கொடுத்தாலும் சரி, நான் பாட்டு நான் நேராக வரேன். நான் 7 மணிக்கு 8 மணிக்கு விட்றாங்களா உன்ட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நம்புறேன்னு சரி, நான் பக்கத்தில் வேலை செய்கிறோம், அவங்ககிட்ட கொடுக்குறேன். நான் எத்தனை மாதிரி வரேன்னு நீயே கேளு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அவங்க இது பேசி நான் அவங்க சொல்லிட்டு வந்தாங்களா உன்னை? அவங்களாம் எதுவுமே எதுவுமே சொல்லலை. அப்போ சொல்லு, என்ன சொல்லு. அவங்க தேவைன்னா சொல்லு. நான் 2 பேர் தேவையில்லை சொல்லிட்டு நான் வந்துனுக்கிறேன். நீயே வந்துரு. ஏன் நான் வேலைக்கு போய்ட்டு நான் பாட்டு நான் வரேன். நான் அப்போ நான் பார்த்துரு. அப்போ மேடமுக்கே தெரியும் அவங்களுக்கு நான் நல்லா வச்சுக்கிறேன். நான் வந்து நான் அவங்ககிட்ட வந்து நான் இருக்கிறேன் மேம். நான் வந்து என் பொண்ணு நைட்டு வந்து காட்டுறேன். பண்ணி இதுக்கெல்லாம் ஆகவே இல்லை உனக்கு வயசு. பெரிய ஆம்பளை மாதிரி இல்ல பேசுறேன். மேம் நான் சொல்றேன் மேம். இவ்வளவு நான் சொல்றேன் மேம். மனசுல பட்டது என்னன்னு சொல்லுன்னு தானே சொல்றாங்க. கம்முன்னு உட்காந்துக்கிறேன்.